சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து 286 நாட்களுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பியுள்ளார். போர்ச் வில்மோர் மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் சக பணியாளர்களான அமெரிக்க விண்வெளி வீரர் நிக் ஹேக், ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் ஆகியோருடன் சேர்ந்து சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பினார். இந்திய நேரப்படி இன்று 19ஆம் தேதி அதிகாலை சுமார் 3:30 மணிக்கு அவர் பயணித்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் புளோரிடா மாகாணத்திற்கு அருகில் கடலில் இறங்கி மிதந்தது. விண்கலத்திலிருந்து வெளியே வந்த சுனிதா வில்லியம்ஸ் சிரித்தபடியே கையை அசைத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். 8 நாள் பயணமாக கடந்த வருடம் ஜூன் 5ஆம் தேதி சென்ற அவர் எதிர்பாராத நிகழ்வுகளால் அங்கேயே மாத கணக்கில் தங்க நேரிட்டது. பூமிக்கு திரும்பியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் குழுவினருக்கு பதிலாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் க்ரூ 10 விண்கலத்தின் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்றுள்ள ரஷ்யா, ஜப்பான் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த 4 விண்வெளி வீரர்கள் அங்கு பணிகளை தொடர்வார்கள். இந்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் வளிமண்டல மறுநுழைவு என அழைக்கப்படும் ஆபத்தான கட்டத்தை கடந்து பூமியை நோக்கி பயணித்தது. பிறகு பல்வேறு கட்டங்களாக பராசூட்கள் விரிக்கப்பட்டு அதன் வேகம் குறைக்கப்பட்டு நீரில் இறங்கி மிதந்தது. பிளாஸ் டவுன் என்கிற முறையில் கடற்பகுதியில் விண்கலம் இறங்கியது. சற்று தொலைவில் படகுகளில் காத்திருந்த மீட்பு குழுவினர் 4 விண்வெளி வீரர்களையும் பத்திரமாக மீட்டனர். நாசா ஏற்கனவே அறிவித்தபடி இந்திய நேரப்படி நேற்று காலை 10:35 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமியை நோக்கி தங்களது பயணத்தை சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 தொடங்கினார்கள். அவர்களது டிராகன் விண்கலம் பல மணி நேர பயணத்துக்கு பிறகு பூமியின் ஈர்ப்பு எல்லைக்குள் நுழைந்து கடலில் பத்திரமாக விழுந்தது. பயணம் தொடங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸ், போர்ச் வில்மோர், நிக் ஹேக் மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் ஆகியோர் தங்களது பொருட்களுடன் இருக்கைகளில் தயாராகும் வீடியோவை நாசா வெளியிட்டது. அதற்கு முன்பதாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்களுடன் உடன் பணிபுரிந்த மற்றும் புதிதாக இணைந்துள்ள வீரர்களுக்கு அவர்கள் விடை கொடுத்தனர். சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் குழுவினர் தமது இருக்கைகளில் அமர்ந்து தயாரானதும் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பிரிந்து பூமியை நோக்கி தனது பயணத்தை தொடங்கியது. நாசா திட்டமிட்டிருந்தபடி இந்திய நேரப்படி சரியாக காலை 10:35 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து விண்கலம் பிரிந்தது. விண்கலம் பூமியை நோக்கி சுமார் 17 மணி நேர பயணத்தின் பின்னர் அதிகாலை 3:30 மணிக்கு பூமியை வந்தடைந்தது. இதற்கான நேரலையை இந்திய நேரப்படி புதன்கிழமை அதிகாலை சுமார் 2:15 மணி அளவில் நாசா தொடங்கியிருந்தது. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.